கோவிலுக்கு போக கூடாது. நந்தினிக்கு ரொம்ப முடியல, இதுக்கடா இங்க வந்தோம் அப்படி. ஹாய் ஜெரிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க உதய். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட வெட்டிங் பார்க்க போறீங்க. நம்ம இப்ப இருந்து என்னென்ன நடக்குது, ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு, இப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இருந்து என்னென்ன நடக்குதோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல கவர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க அக்கா வந்து குழந்தை பிறந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு போக போறாங்க. அதனால வந்து முதல் குழந்தைக்கு செய்ததுல இருந்து இப்ப வந்து அடுத்த 2வது குழந்தைக்கு பாதி சீர் செஞ்சு அனுப்புவாங்க. இப்ப வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, அவங்க நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு இப்பவே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரெடிலாம் ஆகிட்டு வந்து பாட்டி வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ பாட்டிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அதுக்கடுத்து வந்து அப்பா அம்மாட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். பாட்டி வந்து 100 ரூபா கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி அக்கா மாமாவும் வீட்டில் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே எங்களோட பெரியவங்கனால ஸோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கு தான் போக முடியல, கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதையும் விளாகில் போட்டுறோம். ஸோ ஃபைனலாக வந்து இவனும் என்ன சொல்றது, ஆக்சிடென்டா இவனும் கிரீன் கலர் போட்டுருக்கேன். ஸோ நாங்கள் 3 பேரும் கிரீன் கலர். அதனால எங்களுக்கு பை பை வெல்கம் போகுது நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஃபைனலாக காரில் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்து புது வீடு கட்டியிருக்காங்க, உதயாவோட மாமா. ஸோ வந்து அவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் அப்போ போயிட்டோம். பட் வந்து அப்போ எந்த வீடியோவும் எடுக்க முடியல. தென் வந்து இவங்க வந்து தெரியும் எங்களோட சிஸ்டர் இன்லா. ஸோ அவங்களும் வந்து வரல கிரகப்பிரவேசத்துக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே போய் ஒரு விசிட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே அங்கே விசிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரில. கோவிலுக்கு போகக்கூடாது, இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு தான் போயிருக்கணும் ஃபஸ்ட்டு. பட் வந்துட்டு கோவிலுக்கு 7th மந்த்துக்கு மேலே வந்து கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னனால நாங்கள் வந்து கோவிலுக்கு போகல. வேறு எங்கே போகணும்னு தெரியலை. லாங்காக எங்கேயும் இப்போதைக்கு போகிற சுச்சுவேஷன், அந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன் இப்போ இல்லாதனால நம்ம பெருசாக எங்கேயுமே போகல. ஜஸ்ட் ஓகே ஃபைன், ஒரு 10-12 கிலோமீட்டரில் இருக்குது, அங்கேயாவது போவோம் அப்படின்னு தான் வந்துட்டு கிளம்பிட்டோம். இனிமே தான் வ்ளாக் கண்டினியூ ஆகும். காய்ஸ் ஃபைனலி வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். நந்தினிக்கு ரொம்ப முடியலை, பலிக்குது அப்படின்றாங்க. எதுக்கடா இங்கே வந்தோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க. நான் இங்கே வந்துட்டேன், அப்படியே உங்களுக்கு இந்த ஹவுஸை காமிச்சிடுறேன். வந்தது பாருங்க வீடியோ. இதுதான் என்ட்ரன்ஸ். இருட்டில் கொண்டு வந்து உங்களுக்கு இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன். இது மாடி ஏரியா. அப்படியே கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அப்படியே சந்துக்குள்ள போய் இப்படி போங்க. இது வந்து கிச்சன். இது வந்து நான் சீருக்கு வாங்கி கொடுத்தேன். நானே எங்கள் தம்பி, சித்தி தம்பி, எங்கள் அக்கா 3 பேர் வந்து வாங்கி கொடுத்தேன். இது ஒரு பெட்ரூம், அவ்வளோதான். ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் தான் இருந்தேன். அந்த வீடியோ கிளிப் வந்து முன்னாடி ஆட் ஆகும். இவங்க ரொம்ப முடியலை அப்படின்னு இது பண்ணிட்டாங்க, அதனால வர்ற விளாக் எடுத்தாங்க. அதுவும் மைக் கரப்டட், எதுவுமே பண்ண முடியலை. முடிஞ்சாத வந்து பேக் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஆட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவில் வந்து எதுக்கு வந்தோமோ அது எதுவுமே இங்கே நடக்கலை. திருப்பி அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அப்படியே போயிட்டு ஏதாச்சும் சுவாரஸ்யமா நடந்தா உங்களுக்கு காட்டுறேன். பை. ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது அடுத்துதான் சொல்றாங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குன்னு. முதவே சொல்லியிருந்தா சாரியோடையாவது இருந்திருக்கலாம். ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு, ஆனால் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆமாம், சார் வந்து இன்னொரு ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தாரு, அதை அப்படியே போட்டாரு. நான் பழைய ட்ரெஸ் தான், என்ன பண்ணுறது. இவங்க கொடுத்து வைக்கல, ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு அப்படியே வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோ கிளப்பலாம்.
கொஞ்சம் ரூம் மெஸ்ஸியா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் எங்க கல்யாண நாள் போச்சு. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பாய் பை பை சொல்லி எல்லாம் பாத்துக்கோங்க. எங்க இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இன்னும் 10 நிமிஷம் இங்க பாருங்க. 10 நிமிஷத்துல அந்த கேக் இப்ப ஆன் பண்ணு. கேக் ஜூசியா இல்லன்னா அந்த பிளேட் காலி ஆகிருக்கு. இதுக்கு டேஸ்ட் பண்ண முடியாது இல்ல, எனக்கும் சம்பந்தம் இல்லை. வெட்டிங் anniversary. Happy wedding anniversary. Happy wedding anniversary. Happy wedding anniversary. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Anniversary. நைட்டு 11 மணிக்கு இதுதான் எங்களோட ஃபன். கடைசியா வந்து vlog இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் போகுது. கேக் வெட்டி வைக்க மாட்டாங்க. இந்த தருணத்துல சொல்லிக்க விரும்புறேன். எப்பவுமே எங்கள் வீட்டில் லேட்டாக தான் கேக் கட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ இதோட எங்கள் ஆனிவர்சரி இப்படி தான் சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டு போயிருங்க. பை Bye பை bye, ஜெரிஸ்.